வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஸோ நம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு விஷயம், இந்த லிங்க் வந்து 6:20க்கு எக்ஸ்பயர் ஆகும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா நான் இன்னொரு லிங்க் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். 6:20க்கு இந்த மீட்டிங் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இன்னொரு லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் ஆகும்படி நான் கேட்கிறேன். கேக்குதாப்பா? கேக்குதுக்கா. ஓகே. ஸோ எதுக்காக இந்த காலையில ப்ரேயர் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானு சபையில இருக்கிற வாலிப பசங்களுக்காக ஜெபிக்கக்கா. என்ன வீக்லி இப்படி பண்றதா இல்ல யூத் மீட்டிங்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? வீக்லி ஒன்ஸ்க்கா, எவ்ரி Thursday. வெரி குட். ஓகே. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இந்த ஒரு நல்ல ஒரு தாட் உங்களுக்குள்ளாக போட்டிருக்கிறது வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான். ஸோ இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேஷன். ஆண்டவர் தான் இது நம்மளுக்குள்ளாக போட்டு உங்களை வந்து ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இது கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து இந்த ஜபத்துல எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்காங்க தம்பி? அண்ணாவை சேர்த்து 7 members. ஓகே. ஸோ 7 members. ஆண்டவர் வந்து நம்மள யாரையுமே சாதாரணமா கூப்பிடல. நம்மள வச்சு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வச்சிருந்ததுனால அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளுக்கு இந்த ஒரு ப்ரேயர் பண்றதுக்காக அந்த ஆசையை நம்மளுடைய இருதயத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய நாம மகிமைக்காக தான். ஸோ இந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. ஐயோ ஒரு சின்ன ப்ரேயர் தானே, நாம என்ன பண்ணிட போறோம் அப்படின்ட்டு என்னைக்குமே அற்பமான ஆரம்பங்களை நம்ம ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறாரு, நம்மை வைத்து செய்ய வேண்டியதை கர்த்தர் நம்மை கொண்டே செய்யட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்னும் கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. இன்றைக்கு நான் பேச போற வார்த்தை வந்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு என்ன? பூமியில ஒரு காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், உலகத்தின் காரியங்களுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். உலகத்தின் காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். உலகம் செய்யற அதே ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்ப ஆண்டவர் ஒரு காலத்துல வாழ்ந்து உலகத்துக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் அழைத்து எதுக்கு இப்போ வச்சிருக்கிறாரு அப்படின்னா மேலானவைகளை நாடு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜபம் பண்ணுவோம், செல் மீட்டிங் போவோம், ஆராதனை செய்வோம், எல்லாமே செய்வோம். ஆனா பூமியில் உள்ளவைகளையே நாடிட்டு இருப்போம். அப்ப பூமியில் உள்ளவைகளே நம்ம நாடிட்டு இருந்தா இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்திலிருந்து வெளியில அழைத்ததற்கு ஒரு காரணம் இல்லாம போயிடும், ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இப்ப நம்ம இந்த ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறது இது மேலானவைகளை நாடுகிறது. சோ இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஜெபிப்பது பூமிக்குரியவைகள். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது மேலானவைகளை நாடுறது. சோ அழிந்து போகிறவர்களுக்காக காலையில ஜபத்துல மன்றாடுவது எதுக்கு ஒப்பிடுறோம், மேலானவைகளை நாடுகிறது. ஏன் நம்ம மேலானவைகளை நாடணும்? மேலானவைகளை நம்ம நாடுறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது? அழிந்து போகிறவங்களுக்காக நம்ம ஜபம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது? எல்லாரும் நல்லா தானே தூங்கிட்டு இருக்காங்க, நாமளும் தூங்கலாம். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அதான் எல்லாருக்குமே தெரியும்ல, சத்தியம் தெரியும், ஏசப்பா எதுக்கு வந்தாருன்னு தெரியும், ஏசப்பா வரப்போறாருன்னு தெரியும். நாம என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு ஜபம் பண்றது? நாம இப்படியே இருந்துன்னு போயிடலாம், அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஏன் நம்ம பூமியில் உள்ளவைகளை தேடாம மேலானவைகளை நாடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதே 4வது வசனம் படிச்சீங்கன்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஏன் நம்ம மேலானவைகளை நாடணும் அப்படின்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து
இந்த உலகத்துல நாம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் ஒரு காலத்துல எப்படியோ பிசாசினுடைய தந்திரத்தினால வாழ்ந்த நம்மை தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட பிறகு அந்த உண்மையான ஜீவன் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. இப்ப அந்த உண்மையான ஜீவன் என்ன பண்ணுது? பூமியில் உள்ளவைகளை தேட வைக்காம மேலானவைகளை நம்மை பார்க்க வைக்குது. இது இப்படி நம்ம இந்த மேலானவைகளை நாடுறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா, நீங்களும் பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப நாமும் மகிமையில வெளிப்பட வேண்டும் என்றால் பூமியில் உள்ளவைகளை நம்ம பார்த்துட்டு இருந்தா பரலோகத்துக்குரிய அந்த அவர் வெளிப்படும் போது அந்த மகிமையில் நம்ம வெளிப்பட முடியாது. சோ நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை, நம்மேல் விழுந்த ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் என்னன்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். நீங்க சுவிசேஷங்கள்ல படிக்கும் போது ஆண்டவர் சொல்வார் என்னன்ட்டு, என்னிலும் அதிகமாக உன்னுடைய பெற்றோர்களை நேசித்தாலும் நீ என்னுடைய சீஷன் அல்ல, எனக்கு பாத்திரம் நல்ல. கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எனக்கு பாத்திரம் நல்ல. So we cannot get more attached to this world. ஆமா, நம்மளுக்கு பசங்க இருக்காங்க, நம்மளுடைய கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் you cannot attach more yourself to this world. உன்னுடைய எல்லாமே எங்க இருக்கணும்னா, உன்னுடைய நோக்கம் எல்லாமே கிறிஸ்து மேல. உன்னுடைய நோக்கம் எல்லாமே அவர் வெளிப்பட போறாரு. அந்த மகிமையில அவர் வெளிப்படும் போது நான் அங்க நிக்கணுமே. பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னா, பேதுருவை ஏசப்பா அழைச்சாரு. எப்ப அழைச்சாரு? ஒரு நாள் அவர் கலிலேயா அந்த கடற்கரை ஓரத்துல அவர் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும் போது பேதுரு அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த அந்த ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீன் எல்லாம் பிடிச்சிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறமா ஏசப்பா படகுல ஏறினாரு, கடல் உள்ள தள்ளினாங்க, ஆழமா போனாங்க, அநேக மீன்களை பிடிச்சாங்க. ஓகே, இப்ப ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? பேதுரு மீன் பிடிக்கிற மாதிரியே பேதுருவையும் பிடிச்சிட்டாரு. இங்க என்ன ட்விஸ்ட்னா, எதை பத்தி நான் பேச வரேன்ட்டு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. பேதுருவை பிடித்து விட்டு பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அவர் பிடிச்ச மீன் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போயிட்டாரு. அப்புறம் ஏசப்பா பின்னாடி போயிட்ட பிறகு என்ன ஆகுதாங்க? அங்க போயிட்ட பிறகு பேதுருக்கு பேர் மாத்துறாரு. இனிமே உன் பேர் கேபாப்பா, யூ ஆர் த ராக். உன் ஃபவுண்டேஷன் மேலதான் நான் என்ன பண்ண போறேன், எல்லாவற்றையுமே நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மார்க்ல நம்ம பார்க்கும்போது 8:34-36 என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை தான் வெறுத்து. அப்ப எவ்வளவு வெறுக்குன்னு பாருங்க. பேதுரு பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டாரு? மீனெல்லாம் பிடிச்ச உடனே அவரு மனைவி பிள்ளைங்க அவர் பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே விட்டுட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாரு. இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது? சீஷரா மாறிட்டாரு. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 12 சீஷர்ல ஃபர்ஸ்ட் பேதுருவா வச்சுட்டாரு. இப்போ ஏசப்பா பின்னாடிதான் போறாரு பேதுரு. எல்லாமே நல்லாதான் போய் நிக்குது. அப்பா நான் எல்லாமே விட்டுட்டப்பா, எங்க மனைவிய வீட்டுல விட்டுட்டேன், என் பிள்ளைங்கள்லாம் அங்க ஏதோ பண்ணினுக்குறாங்க, நான் ஆண்டவருக்காக நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து நிக்கிறாரு பேதுரு. ஆனா வரும்போது என்ன ஆகுது? ஒரு நாள் படகுல ஏறுறாங்க எல்லாருமே. 12 சீஷர்களும் படகுல ஏறும் போது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு. இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? படகுல போறாங்க. படகுல போகும்போது திடீர்னு என்ன ஆகுது? படகு ஆட ஆரம்பிச்சிச்சு. அது ஆட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ எல்லாம் இப்ப தண்ணி எல்லாம் உள்ள வருது. அப்ப ஏசப்பா என்ன பண்ண, அந்த கடல் மேல நடந்து வராரு. அவர் கடல் மீது நடந்து வரும்போது பேதுரு கேக்குறாரு, ஆண்டவரே நீரே ஆகில் நானும் கடல் மீது நடந்து வர. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வா பேதுரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு காலத்துல தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல. உங்களுடைய மைண்ட் செட்டு எல்லாரையும் அதிகமா நேசிக்கிறத விட கிறிஸ்து இயேசுவின் மேல உங்களுடைய கண்ணு இருக்கணும். ஏன்னா அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நாமும் அந்த மகிமையில வெளிப்படணும். இல்லைன்னா ஓடணும் ஓட்டம் வேஸ்ட், ஜெபிச்ச ஜெபம் வேஸ்ட். சிலவங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக எல்லாமே பண்ணுவாங்க, லாஸ்ட்ல தங்களுடைய ஆத்மாவே இழந்துருவாங்க. we have to be very very careful. லோத்து ஓடும் பொழுது அந்த அந்த தேவனுடைய பட்டண அந்த சோதம் குமாரில் இருந்து ஓடும்போது ஓன் ஃபேமிலி பக்கத்துல மனைவியால அந்த ப்ராமிஸ் பண்ண லேண்டுக்குள்ள போக முடியல.
இன்றைக்கு குடும்பங்களே ஒருவேளை தடையா இருக்கலாம், நம்மளுடைய ஊழியத்துக்கோ நம்மளுடைய ஆண்டவருடைய பாதையில நடக்கிறதுக்கோ. அது கூட ஒரு தடையா இருக்கலாம். we have to analyze. இங்க பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு, வெளியில வா. அப்போ பேதுருக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி எது மேல இருந்துச்சு? படகு மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த படகு கூட விட்டு இறங்கு, எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு வந்தாதான் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அந்த ஈகோ, பெருமை, வயிற்றெரிச்சல், பொறாமை, ஃபேமிலி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எல்லாத்துலயுமே எல்லாமே இழந்து யாரையுமே நான் நேசிக்கல அப்படின்னாலும் we all will be somewhere fixed to this. நான் யாரு, ஈகோ, பெருமை, நான் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வார்த்தைகள் கூட அந்த கடல்ல இருந்த போட்டை போல ஆண்டவர் சொல்றாரு, கெட் அவுட் ஆஃப் இட். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம மேலானவைகளை நாடும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய மகிமையிலே அவர் வரும் பொழுது நம்மையும் அவர் அந்த மகிமையிலே வெளிப்படுத்த நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். பூமியில் உள்ளவைகள் எல்லாம், நான் பெருசா பேசணும்னு நினைக்கல, சின்னதா தான் பேசணும்னு நினைக்கிறேன். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாட ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் யூ ஹேவ் டூயிங், வாட் யூ ஆர் டூயிங் நவ் இஸ் த கிரேட்டஸ்ட் கமிஷன். வாரத்தில் ஒரு மாசத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி யூத்ஸ்க்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் என்ன பண்ணோம், அந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே நாங்க எப்படியாச்சும் ஓடிடணும், ஆண்டவரே எப்படியாச்சும் எங்களுடைய ஆத்மாவை நாங்க பாதுகாத்து கொள்ளணும், ஆண்டவரே எப்படியாச்சும் நாங்க கரெக்டா வந்து சேர்ந்துடணும், ஆண்டவரே மற்றவர்களையும் எங்க கூட கூப்பிட்டுட்டு சேர்த்து வந்துடணும், ஆண்டவரே 10 பேர் நம்மளுக்கு நம்ம சொல்லி 10 பேர் போயிட்டு நம்ம பின்னாடி நம்மளுடைய ஆத்மாவே நம்ம எழுந்துட்டா. ஸோ பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடலாம். அந்த மேலானவைகளை நாடுறது நான் சொன்னேன் இல்லையா, பரிசுத்தம், வேத வாசிப்பு, அவருக்காக நம்ம கிரியை செய்யறது, அவருக்காக நம்ம வாழ்வது, இது எல்லாமே எது காமிக்குதுன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல, நம்ம தேடுறது என்னது, மேலானவைகளை நாடணும். ஏன் ஆண்டவர் மேலானவைகளை நாடணும் அப்படின்னு சொன்னாரு? அவர் வெளிப்படும் பொழுது நாமும் வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் ஜனங்களை போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. we cannot waste our time doing things what this world is doing. the world is going towards the destruction. அழிவுக்குள்ளாக போயிட்டு இருக்கிற அந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நோக்கி அவர்கள் செய்கிறதை போல நாம செய்தோம்னா ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு அர்த்தமே இல்லாத போயிடும். every day is a challenge. spiritual life is not a gift. spiritual life is a fight. it is a fight. நீ எவ்வளவு ஃபைட் பண்ற, 24/7 நீ ஃபைட் பண்ற. உலகம் வரும், உன்னை பாவத்துக்குள்ளாக இழுக்கிறதுக்கு வரும். வாட் ஆர் யூ டூயிங்? நீ எப்படி ஃபைட் பண்ற? ஹவ் ஆர் யூ ரெசிஸ்டிங்? யோசேப்புக்கு பாவம் வந்துச்சு, ஹவ் வாஸ் ஹீ ரெசிஸ்டிங்? ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து விபச்சாரத்தின் ஒரு அழைப்பு வந்த பொழுதும் அவர் என்ன பண்ணல, ஹீ ரெசிஸ்டட். That is how every day, every hour, every minute பிசாஸ் 24/7 ஃபுல் டைமா வேலை செய்யறான். நாம எப்படி வேலை செய்யறோம், ஒரு நாளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றது, 10 நிமிஷம் ஜெபம் பண்றதுனால 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்றதுனால ஃபுல் டைமா வேலை செய்யற பிசாசுக்கு எதிராக நம்ம நிக்க முடியுமா? நிக்க முடியாது. எவ்ரி டே இஸ் அ ஃபைட். விபிச்சாரத்தை ஒழிச்சு கட்டணும், வேசித்தனங்களை ஒழிச்சு கட்டணும். அந்த கொலோசியர் கடைசி அந்த வசனம் படிக்கிற பாருங்க. அந்த கொலோசியர்ல பார்க்கும்போது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இவைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னா பவுல் என்ன சொல்றாருங்க, இட் இஸ் ஆல் இன் யோர் ஹேண்ட்ஸ். தி டிசிஷன் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீ டிசைட் பண்ணணும்ப்பா. நீ டிசைட் பண்ணினாதான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வெளியில வர முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கடைசி ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க. 2:4 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் ஒரு சோல்ஜருக்கு பவுல் நம்மளே ஒப்பிடுறாரு. யூ ஆர் a soldier.
ஒரு சோல்ஜர் இங்கேருந்து போயிட்டான்னா ஒரு வருஷத்துக்கு வரமாட்டான். அவனால டெய்லி ஃபோன் பண்ண முடியாது. ஏன் அவங்களுக்கு ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஒரே எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஏன்? அந்த அந்த ஃபேமிலி, ஒய்ஃபு, பிள்ளைங்கன்னு பார்த்துட்டு சரியா இதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவனை அதுலேருந்து பிரிச்சிடுவாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ லைக் தட். வி ஆர் சோல்ஜர்ஸ். வி ஹாவ் டு கெட் ஃபோக்கஸ் டு how we are going to win the race. நம்ம ஓடுகிற ஓட்டத்தை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஆண்டவர் அழைச்சது, இட் இஸ் a great thing, but to finish is the greatest thing. நீ அதை முடிக்கணும்னு இருக்கிறப்ப அது இன்னும் பெரிய ஒரு அழைப்பு. ஸோ எவ்ரி டே உனக்கு தெரியணும், ஐ ஆம் a soldier. பாவம் உன்னை நோக்கி வரும்போது you cannot entertain it. உலகம் உன்னை பார்த்து அழைக்கும் பொழுது you cannot entertain. All you have to say is no to the world and yes to the heaven. பரலோகத்துக்குரிய காரியங்களை நம்ம தேடணும் அப்படின்னா you should become a soldier. இவ்வளவு நாள் விசுவாசியா இருந்திருக்கிற நீ, இவ்வளவு நாள் புதுசா பிறந்த குழந்தை போல இருந்திருப்ப நீ. பட் now God is telling, இப்போ 7 பேர் வந்திருக்கீங்க, இந்த 7 பேருக்கு ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு என்ன தெரியுமா? You are a soldier now. You cannot entertain the world. உலகத்துக்கு ஏற்றபடி அவர்களுடைய காரியங்களை நாம் செய்யாமல் பரலோகத்துக்குரிய நம்முடைய கண்களை பூலோகத்துக்கல்ல பரலோகத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணோமா பார்த்துட்டு, நான் ஒரு சோல்ஜரு, நான் ஒரு போர் வீரன், எனக்காக அழைக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை எப்படியாச்சும் நான் ஓடி முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றி கொண்டு மற்றவர்களையும் உங்களால முடிஞ்சு காப்பாற்றி கொண்டு எல்லாரும் ஆண்டவரை எப்படியாச்சும் எனக்கு பலன் தாங்க, நான் நீர் மகிமையில வெளிப்படும் போது நானும் மகிமையில் வெளிப்பட வேண்டும் என்றால் பூமிக்குரியவர்களை நான் பார்த்து கொண்டு நான் வெளிப்பட முடியாது ஆண்டவரே. சோ நான் மேலானவைகளை நாட, பரிசுத்தத்தை நாட, என்னுடைய சிந்தனைகள் மாற, என்னுடைய செயல்கள் மாற, என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்த்து கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான், அப்படி வாழும் போதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம் கரெக்ட் ஆகும். என்னன்ட்டு, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போறோம். we are going home soon, very very soon. ஆண்டவர் நம்ம அங்க கொண்டு போறாரு. how are we preparing? ஒரு போர் சேவகனாக நீ எப்படி உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற? ஊழியம் செய்யறது இட் இஸ் கிரேட் திங். ஆமா, நீ நல்லா கஷ்டப்படுற, ஊழியம் பண்ற, வெரி ஹாப்பி. பட் உன்னை நீ எவ்வளவு தூரம் நீ ரெடி பண்ணிருக்க? ஒரு போர் சேவகனாக நீ உன்னை யோசித்த அந்த போர் சேவகன் போகிற வழியில நீ போறியா? யோசித்து பார்க்கலாம். So it is not a gift. Spiritual life அப்படின்றது gift கிடையாது. It is a fight. Every day we have to fight. எதுக்காக? எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டம் எப்படியாச்சும் நான் நல்லபடியா ஓடினேன் ஆண்டவரே. என்னோடு கூட அநேகரை நான் கூப்பிட்டு வரணும். அநேகரை கூப்பிட்டு வந்து நான் என்னையே நான் இழந்து போயிட்டேன்னா ஓடின ஓட்டம் வீணாயிடுமே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் a soldier. நீ ஒரு போர் வீரன். So make sure that every day அவருக்கு ஏற்ற அந்த வசனத்தின்படி நீ யோசித்து உன்னையே நீ தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சோல்ஜரா நான் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழிச்சு காட்டிட்டு மேலானவைகளை நாட கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்காக அதை ஷேர் பண்ண நம்ம மதியில ஷேர் பண்ண அக்காவுக்காக நன்றி செலுத்துறேன். ஸோ தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு, ஸோ நம்ம அடுத்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோன்னா, ஸோ நம்மளையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. ஸோ இன்றிலிருந்து ஒரு தீர்மானம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நம்ம நோக்கி நம்ம பார்ப்போம். அண்ணா இருக்காரக்கா? இருக்கிறாருப்பா. நம்ம மத்தியில ஆரியனா கடைசி ஜெபம் பண்ணும்படி நான் கேட்கிறேன். பிரைஸ் லார்ட்னா. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. காலைல நம்மள கூட எழுப்பிடுது இந்த ஜெபம். விசேஷமா அக்கா சொன்னது போல நம்மள என்ன கூப்பிடுறாருன்னா சோல்ஜர்ஸா. ஹாரி இல்ல, அகஸ்டின் இல்ல, மஞ்சா இல்ல, கிரண் இல்ல, ரோஸ்லின் இல்ல, சோஃபியா இல்ல, சோல்ஜர்ஸ். பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மள எழுப்பி இருக்கிறாருன்னா ஆண்டவர் நம்பி ஏதோ கொடுக்குறாரு, ஒரு வேலைக்கு தந்திருப்பார்.
சும்மா ஓட முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் எங்களோடு கூட இந்த காலை வேளையில பேசுகிறார். தொடர்ந்து இந்த எவ்ரி தேர்ஸ்டே நடக்கிற இந்த அர்லி மார்னிங் ப்ரேயருக்காக தொடர்ந்து நாம பேச போறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்றோம். தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோல்ஜர்ஸ், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர் வீரர்கள் இன்னும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கணும், தேவனுக்காக ஒளியா இருக்கணும், தேவனுக்காக பரிசுத்தமா வாழ்ந்த அநேக ஆத்துமாக்களை இதோ சபைக்கு கொண்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தின் ஞானஸ்தானம் கொடுத்து பிள்ளைகளை தேவனுக்குள்ள நடத்தும்படிக்காக இந்த ஜபத்துக்காக கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசியா அப்படியே கண்களை முடி ஜெபிப்போம். அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவரே, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அப்பா, அதிகாலையில ஆண்டவரே எழுந்து ஜெபிக்க கர்த்தாவே நீ தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியம், நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, காலை வேளையில அப்பா அகஸ்டின், பிங்கி, கிரண், ரோஸ்லின், விஜய், சோஃபியா, அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பாரப்பட்டு அதிகாலமே எழுந்து தேசத்துக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சபைக்காக, எங்க சபைக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் வரணும்னு ஜெபத்தை கேட்டாங்க. வரணும் ஆண்டவரே, சபை நிரம்பணும் ஆண்டவரே, அவர் கூட்ட ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு கொண்டு போன ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தை சொன்னது போல இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துல நோவா பேழுக்குள்ள யாரெல்லாம் நுழைறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள் என்று சொன்னது போல அநேக திரளான வாலிபர்கள் சேனைகளான அப்பா இந்த சபைக்கு அனுப்பும் உறவு இன்னும் பிறகட்டும், இன்னும் பாரம் பிறகட்டும். அப்பா, போர் வீரர்கள் போல பிசாசை ஜெயிக்கட்டும். வருகிற எல்லா பெருமை, வருகிற எல்லா இச்சை, வருகிற எல்லா அப்பா அடிக்ஷன், எந்தெந்த பாவம் பிள்ளைகளை கெடுக்குதோ எல்லாமே அதை ஜெயிக்க ஆண்டவரே கர்த்தாவே கிருபை. காலை வேளையில எழுந்து ஜபித்த பாடல்களை பாடின இந்த ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் வார்த்தை பகிர்ந்து கொண்ட அருமையான அப்பா ஷீபாக்காக நான் ஜபிக்கிறேன். அதிகாலமே எழுந்து சமூகத்தில் அப்பா வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இதோ நாங்கள் போர் வீரர்கள், இந்த பூமி எங்களுக்கு சொந்தமல், பூமியை பார்க்கிறவங்க பூமியைக்குள்ளவே வாழ்ந்துருவாங்க. இன்னைக்கு லோத்து காலத்துல அப்பா பூமிக்குள்ள காரைகளை பார்த்ததுனால லோத்தனுடைய மனைவி 31 மாறிட்டாண்டவர். இந்த காலங்கள் நாங்கள் போர் வீரர்கள் ஆண்டவர், எங்களை நம்பி இந்த கொடுத்த இந்த சிறிய இந்த காலை வேளை ஜபத்துக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்க பிள்ளைகள் யாவரும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அப்பா ஒரு அண்ணனா ஒரு ஊழியக்காரனை நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அப்பா விசேஷமாக நீங்க ஆசீர்வதி, நீங்க பலப்படுத்தி தொடர்ந்து இந்த கூட்டம் இது 7 பேர் அல்ல அப்பா, இன்னும் அதிகமாக ஜனங்கள் சேர்ந்து கூடி ஜபிக்கிற ஜபமா மாற்றிட்டாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலமா ஜபிக்கிறோம். நல்ல